எக்ஸோசியா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த எக்ஸோசியா என்ற வார்த்தை என்னன்னா, மனுஷன் பாவம் செய்ததுனால அவனுடைய ஆளுகை தன்மை அல்லது அந்த அதிகாரத்தின் தன்மையை அவன் இழந்து இப்போ பிசாசினாலே பாவத்தினால அடிமைப்பட்டு போயிட்டான். பழைய ஏற்பாடுல மனுஷனை உண்டாக்கும் போது அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்ப 33 ஆண்டுகள் இந்த பூமியில மனுஷனா பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். சீடர்களை ஏற்படுத்தினாரு. அப்போ ஏற்படுத்தும் போது அவர் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் அதிகாரம் பெற்று உள்ளோம் என்பதை குறித்து நாம் அதிகாரம் உடையவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது பார்த்தீங்கன்னா, பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அது என்ன பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசிப்போம் 28 மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது யாருக்கிட்ட சொல்ற? உயிர் தெழுந்த உடனே இப்போ சீடர்களை ஊழியத்துக்கு 2வது முறை உயிர் தெழுந்த பிறகு அனுப்புறாரு. அனுப்பும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்க, இங்க இந்த அதிகாரம்ன்றத சொல்லும் போது, இது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எக்ஸோசியா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த எக்ஸோசியா என்ற வார்த்தை என்னன்னா, ஒப்பு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்று பொருள்படுமா. இந்த எக்ஸோசியா என்ற வார்த்தை ஒப்பு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்று பொருள்படும் என்று கிரேக்க மொழியில சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பாருங்க, ஒப்பு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பிதாவாக தேவனாலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், அது எக்ஸோசியா. அந்த அதிகாரம் என்னன்னா, எப்படிப்பட்ட அதிகாரம்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்டிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அப்ப பாருங்க, இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது புதுசா இங்க ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு புதிய ஏற்பாடுல கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரம் மாத்திரமல்ல, இது ஏற்கனவே ஆதாமு கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஆதாம உண்டாக்கும் பொழுது, ஆதாம ஏவாளை உண்டாக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆதியாம் புஸ்தகத்துல, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன பண்ண சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். அந்த ஆளுகை தான் இது அதிகாரம் என்ற வார்த்தை இங்க பயன்படுகிறது. அப்ப பாருங்க, மனுஷன் ஏற்கனவே ஆளுகை உள்ள மனுஷனாக தான் கர்த்தர் படைச்சார். ஆளுகை உள்ள மனுஷனாக தான் படைச்சார் பாருங்க. ஆனால் மனுஷன் பாவம் செய்ததுனால அவனுடைய ஆளுகை தன்மை அல்லது அந்த அதிகாரத்தின் தன்மையை அவன் இழந்து இப்போ பிசாசினாலே பாவத்தினால அடிமைப்பட்டு போயிட்டான். இப்போ அடிமைப்பட்டு போயிட்ட மனுஷனுக்கு மீட்பு ரட்சிப்பை கொடுக்கிறாரு, விசுவாசி ஆக்குறாரு. விசுவாசி ஆக்கி மறுபடியும் என்ன பண்றாரு? அதே ஆளுகை, அதே அதிகாரத்தை ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதை தான் இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சீடர்களை கூப்பிட்டு வச்சு இங்க சொல்றாரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாடுல மனுஷனை உண்டாக்கும் போது அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ மனுஷன் கிறிஸ்தவ மக்களா இருக்கிற நாம், விசுவாசிகளா இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டாச்சு. கர்த்தர் நமக்கு அதே ஆளுகையை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். ராஜ்யத்தின் வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னா வெறும் ஜெபிக்கிறோம், வெறும் துதிக்கிறோம், வெறும் ஆராதிக்கிறோம், ஏதோ ஆலயத்துக்கு போறோம், அப்படி இல்லை. நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும் இந்த பூமியில வாழும் பொழுது. அப்பொழுதுதான் அது நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். பாருங்க, அப்ப பாருங்க, இயேசு கூட பாருங்க இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது என்ன பண்றாரு? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கூட அந்த பூமியில ஊழியம் செய்யும் போது, கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்ப 33 ஆண்டுகள் இந்த பூமியில மனுஷனா பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். சீடர்களை ஏற்படுத்தினாரு. அப்போ ஏற்படுத்தும் போது அவர் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்யும் பொழுது அவர் அதிகாரத்தை பயன்படுத்த பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை
மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம். எப்படி சொல்றாங்க பாருங்க, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இப்போ இயேசு அங்க செய்யற அந்த அற்புதத்தை பார்க்கும்போது தேவகுமாரன் தான், ஆனால் மனுஷனுடைய பிரதிநிதியா வந்தார். ஆதாம் ஆதாம் அவர் ஆதாம் முந்தின ஆதாம், இவர் பிந்தின ஆதாம். இன்னும் கேட்டா கடைசி ஆதாம் சொல்லலாம். இவர் அந்த ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை, ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக, விசுவாசிகளுக்கு கொடுக்கும்படியாக என்ன பண்றாரு? அதே அதிகாரத்தை, இழந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாக தான் இவர் வந்தாரு பாருங்க. அதை செஞ்சு காமிக்கிறாரு. அதை செஞ்சு காமிக்கும் பொழுது அங்க ஜனங்கள் மூலமாக ஜனங்களை சொல்லுகிறதை பரிசுத்த ஆவியானவர் இங்க கோடிட்டு காண்பிக்கிறார்.